கோவையில் சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக மதபோதகர் ஜான் ஜெபராஜ் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது அவரது உறவினர் ஒருவரும் கைது செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஞானசேகரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஞானசேகரன், கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஜான் ஜெபராஜினுடைய உறவினர் குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. தென்காசி மாவட்டம் செங்கோட்டை தாலுகா வல்லம் பகுதியைச் சேர்ந்த ஜான் ஜெபராஜ். இவர் கோவை ஜிஎன் மில் பகுதியில் தங்கியிருந்து காந்திபுரம் கிராஸ்கட் சாலையில் உள்ள ஆலயத்தில் கிறிஸ்தவ மத போதகராக இருந்து வந்தார். இந்நிலையில் கடந்த ஆண்டு மே மாதம் ஜான் ஜெபராஜ் வீட்டில் நடந்த விருந்து நிகழ்ச்சியில் 17 வயது சிறுமி மற்றும் அவருடைய தோழியான 14 வயது சிறுமிக்கு ஜான் ஜெபராஜ் பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து கோவை காட்டூர் பகுதியில் உள்ள அனைத்து மகளிர் மத்திய காவல் நிலையத்தில் புகார் செய்தனர். அதன் பேரில் காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கேரளா மாநிலம் மூணாறில் பகுதியில் உள்ள ஒரு சொகுசு விடுதியில் பதுங்கியிருந்த மத போதகர் ஜான் ஜெபராஜை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். இதனிடையே சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் ஜான் ஜெபராஜின் உறவினரான கோவை துடிலூர் பகுதியைச் சேர்ந்த பெனட் ஹரிஸ் என்பவரை கோவை மாநகர மத்திய அனைத்து மகளிர் காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். மேலும் சிறுமிகள் இருவரும் வாக்குமூலம் அளித்ததின் அடிப்படையில் அவர்கள் பாலியல் தொல்லை கொடுத்ததாக பெனட் ஹரிஸ் கைது செய்யப்பட்டுள்ளார் என காவல்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர். திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன்.